ஹலோ வீவர்ஸ், நம்ம இப்போ பால் பணியாரம் செய்ய போகிறோங்க. பால் பணியாரம் செய்கிறதுக்கு 1 கப் பச்சரிசி, 1 கப் உளுந்து ரெண்டையும் எடுத்து ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க. உளுந்த வடைக்கெலாம் எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி மாவு அரைச்சிக்கணும். மாவில் லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு பார்த்துட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு கிள்ளி விடணுங்க. கிள்ளி விட்டு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டையாக போட்டோம்னா, கிள்ளி போட்டால் போதும், உருண்டை வராது, உருட்டிலாம் போட முடியாது. அப்படி பொரித்து எடுத்துக்கணும், நம்ம எப்படி வடைலாம் எடுக்கிற மாதிரி. அப்புறம் அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்துக்கணுங்க. தேங்காய் நல்லா பல்லாக சீவிட்டு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பும் போட்டிங்கன்னா பால் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ரெண்டையும் சேர்த்து அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி பாலை எடுத்துக்கணுங்க. பாலை எடுத்துகிட்டு நம்ம இப்போ நெல்லிக்காய் அளவுக்கு இதை கிள்ளி அந்த பணியாரத்தை எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துட்டு இந்த பாலில் நெல்லிக்காய் அளவு போட்டு அதை நல்லா பொரித்து எடுத்துக்கணுங்க. ரொம்பலாம் செவக்க விடக்கூடாது, லைட்டு வெள்ளை கலர்லேயே எடுத்துடணும். இது வெள்ளை பணியாரம் தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இதுக்கு பேர். இந்த மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு தேங்காய் பால் தான் புழிஞ்சு எடுத்தாச்சு. அதை நல்லா ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு பிஞ்சு ஏலக்காய், 2 சுகர், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெள்ளை சர்க்கரை தாங்க போட முடியும். இதுக்கு வெல்லம்லாம் போட முடியாது. அதை பாலில் சேர்த்துட வேண்டியதான் அந்த பணியாரங்களை. அப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து சாப்பிட்றலாங்க.